அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மதுரையில் மெட்ரோ வழித்தடம் அமைப்பதற்கான திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பியது ஏன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் மெட்ரோ ரயில் குறித்த வதந்திகளை பரப்பி மீண்டும் மீண்டும் அரசியல் செய்யும் முதலமைச்சர் அவர்களே என்று குறிப்பிட்டு இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். திடீரென கோவை மற்றும் மதுரை மெட்ரோ மீது அதீத அக்கறையை காட்டும் நீங்கள் முதலில் தங்களது திமுக அரசு சமர்ப்பித்துள்ள விரிவான திட்ட அறிக்கையில் உள்ள கூறுகளை முழுவதுமாக படித்தீர்களா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மேலும் கோவை மெட்ரோவிற்கான விரிவான திட்ட அறிக்கையில் ஏற்கனவே தற்போது இருக்கும் பயண நேரத்துடன் ஒப்பிடுகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தால் பெரிய அளவில் நேர சேமிப்பு இல்லை என்று காட்டப்பட்டுள்ளது என்றும் திமுக அரசு அனுப்பிய விரிவான திட்ட அறிக்கையில் 14 ஆண்டுகளுக்கு முன்னர் உள்ள, அதாவது 2011ஆம் ஆண்டுக்கான அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் 2025இன் உத்தேச மக்கள் தொகை ஏன் குறிப்பிடவில்லை என்றும் முதலமைச்சரை நோக்கி நயினார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட காம்ப்ரஹென்சிவ் மொபைலிட்டி பிளானில் மதுரையில் உள்ள தற்பொழுதைய பயணிகளின் எண்ணிக்கைக்கு BRTS, அதாவது பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டமே போதுமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் நயினார் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது போதாததற்கு கோவையில் தாங்கள் சமர்ப்பித்துள்ள மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்தினால் அதிக அளவில் பொதுமக்களின் சொத்துகள் இடிக்கப்பட நேரிடும் என்றும் இந்த லட்சணத்தில் தான் தாங்கள் சமர்ப்பித்துள்ள திட்ட அறிக்கை உள்ளது என்றும் முதலமைச்சரை நோக்கி அந்த விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு மெட்ரோ அறிக்கையில் பல தவறுகள் இருப்பதை தாண்டி மெட்ரோவிற்கான தேவையை நியாயப்படுத்த கூட முன்வரவில்லை என்றும் இனியாவது தங்களது மடைமாற்ற அரசியலுக்கான மெட்ரோவை கையில் எடுப்பதை நிறுத்துங்கள் முதல்வரே என்றும் அதுதான் ஒரு நல்ல முதல்வருக்கு அழகு மட்டுமல்ல பொறுப்பும் கூட என்றும் முதலமைச்சரை நோக்கி இந்த மெட்ரோ விவகாரத்தை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த பதிவை நயினார் நாகேந்திரன் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.